வந்து ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கைக்குழந்தை இருக்கு, 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அந்த நேரத்துல உங்க கணவனுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. அடப்பாவமே, இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாச்சே. ஆமா, இதுல மிகப்பெரிய முரண்பாடு என்னன்னா, உங்கள பாதுகாக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமே உங்களோட குடும்பத்தை மொத்தமா அழிச்சா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இது ரொம்ப ஒரு எமோஷனலான விஷயம்தான். நீங்க 2025ல நடந்த அந்த இன் ரே ரைட் டு பிரைவசி ஆஃப் அடாலசன்ஸ் வழக்க பத்தி தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம இந்த ஆவணங்களை வச்சு ஒரு கராரான சட்டத்துக்கும் மனித உணர்வுகளுக்கும் இடையில நடந்த போராட்டத்தை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி, இந்த கதை வந்து 2017ல ஆரம்பிக்குது. அப்போ அந்த சிறுமிக்கு வெறும் 14 வயசு தான். அவங்க வீட்டை விட்டு வெளியேறி தன்னை விட வயசுல மூத்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓ, அப்ப அவங்க மைனர். கரெக்ட். ஆனா பிரச்சனை உடனே வரல. 2021ல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில திடீர்னு போலீஸ் வந்து அந்த கணவனை அரெஸ்ட் பண்றாங்க. கல்யாணம் நடக்கும்போது அந்த பொண்ணுக்கு 14 வயசுங்கிறதால போக்சோ சட்டத்துக்கு கீழே கைது செஞ்சிருப்பாங்க, சரியா? ஆமா, போக்சோ சட்டம் மிக கடுமையானது. அவங்க மைனர் அப்படிங்கறதால அந்த கணவனுக்கு 20 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குது. நினைச்சு பாருங்க, தன் கணவனை வெளியே கொண்டு வர அந்த இளம் தாய் 2 லட்சம் ரூபாய் கடனாளியா நடுத்தெருவுல நிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை காப்பாத்த போட்ட லைஃப் ஜாக்கெட் அதோட எடையாலேயே அவங்கள கடல்ல மூழ்கிடிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த லைஃப் ஜாக்கெட் ஏன் அவ்வளோ கனமா இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போக்சோ சட்டத்துல அவ்வளோ சுலபமா சமரசம் பண்ணிக்க முடியாது. ஆனா இந்த கேஸ் கல்கத்தா உயர் நீதிமன்றத்துக்கு போனப்போ ஒரு திருப்பம் வருது. ஓஹோ, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க சிஆர்பிசி 482 அப்படிங்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தி இந்த வழக்கையே ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிட்டாங்களா? ஆமா, அதாவது நீதிமன்ற நடைமுறைகள் தப்பா பயன்படுத்தப்படக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கிற அதிகாரம் தான் இது. இப்போ கணவனும் மனைவியும் குழந்தையோட சந்தோஷமா வாழ்றாங்க. அதனால அவங்கள பிரிக்க வேண்டாம்னு நினைச்சு கேஸை ரத்து செஞ்சாங்க. பார்க்க போனா இது நியாயமான தீர்ப்பு மாதிரி தானே இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு இந்த தீர்ப்பை மாத்துனதை நம்ம ஆவணங்கள்ல பார்க்க முடியுது. ஆமா, இரு தரப்பும் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு போக்சோ வழக்க முடிச்சிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஒரு குடும்பம் சேர்றதுல சட்டத்துக்கு என்ன பிரச்சனை? ஒருவேளை பாதிக்கப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா போக்சோ கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலான்னு ஒரு ரூல் வந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ, அப்போ நிறைய குற்றவாளிகள் சிறுமிகளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ஆபத்தான சட்ட ஓட்டையை அடைக்க தான் உச்சநீதிமன்றம் அந்த முடிவை எடுத்தது. இங்கேதான் ஒரு பெரிய சிக்கல் வருது. சட்டம் தன் கடமையை செய்யணும், குற்றவாளி தப்பிக்க கூடாது. அதே நேரம் அந்த பொண்ணோட குடும்பமும் சிதையக்கூடாது. இந்த 2 முரண்பட்ட விஷயங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணாங்க? இங்க தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தோட ஆர்டிகல் 142 உள்ள வருது. இது உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக அதிகாரம். கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், அதாவது முழுமையான நீதி வழங்குறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த கேஸ்ல இந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்தி என்ன பண்ணாங்க? கணவன் குற்றவாளி தான் அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் உறுதி பண்ணிடுச்சு. ஆனா அவருக்கு கொடுத்த அந்த 20 வருஷ சிறை தண்டனையை மட்டும் முழுமையா ரத்து பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் தண்டனை எப்படி ரத்து பண்ண முடியும்? அப்போ நாளைக்கு எந்த குற்றவாளியும் பாதிக்கப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. இத உச்சநீதிமன்றம் ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிருக்காங்க. இது எந்த வழக்குக்கும் ஒரு முன்னுதாரணம் கிடையாது. அப்போ இது ஒரு சிறப்பு விதிவிலக்கு மட்டுமா? ஆமா, அரசு அமைப்புகள் அந்த சிறுமி ஆரம்பத்திலே மீட்க தவறிடுச்சு. அந்த சிஸ்டம் ஃபெயிலியர்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் தான் இது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான உத்தரவும் போட்டிருக்காங்க. என்ன உத்தரவு? அந்த கடனை பத்தியா? கரெக்ட். அந்த பொண்ணு வாங்கியிருந்த 2 லட்சம் ரூபாய் கடனை மாநில அரசை அடைக்கணும்னும் அவங்களுக்கும் குழந்தைக்கும் ஆகிற கல்வி செலவு அரசை ஏத்துக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. வாவ்! அப்போ சட்டம் வளைக்கப்படல, ஆனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. சரி, இதிலிருந்து பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் என்ன கத்துக்கலாம்? பொதுமக்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டா போக்சோ கேஸ சுலபமா சமரசம் பண்ணிடலான்னு நினைக்க கூடாது. ஆனா அரசு இயந்திரத்தோட தவறால பாதிக்கப்படும் போது அவங்களுக்கான மறுவாழ்வு உரிமைகளை கண்டிப்பா கேட்கலாம். வழக்கறிஞர்களுக்கு வந்து உயர்நீதிமன்றத்தோட சிஆர்பிசி 482 பவருக்கும் உச்சநீதிமன்றத்தோட ஆர்டிகல் 142 பவருக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவா இந்த ஆவணங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இந்த ஆவணங்களை வச்சு நாம டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து ஒன்னு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா புரியுது. அது என்ன? இந்த வழக்குல நடந்த குற்றத்தை விட
அந்த பொண்ணை காப்பாற்றேன்னு வந்த நீதித்துறையோட நடைமுறைகள் தான் அவங்களுக்கு அதிக மன உளைச்சலை கொடுத்திருக்கு. உண்மைதான். அப்படி என்றால் சமூகத்தை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இன்னும் எத்தனை கராரான சட்டங்கள் நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டாலும் நடைமுறையில அடித்தட்டு மக்களோட குடும்பங்களை அமைதியா அழிச்சிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க.